கிராமங்களை தேடி நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. அந்த வகையில கரும்புள்ளி கிராமம்ன்ற படம் இன்றைய காலகட்டத்திற்கு ஏத்த மாதிரி புதிய கலவையா எடுத்திருக்காங்க. டைரக்டர் ராசா ஆனந்த் படத்துல ஹீரோவா தினேஷ் மாஸ்டர் நடிக்கிறாங்க. ஹீரோயினா ஸ்வேதா டோரதி நடிக்கிறாங்க. காமெடிக்காக யோகி பாபு நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மொசக்குட்டி, சுப்பிரமணியம் சிவா அப்படின்னு பெரிய பட்டாளமே ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காங்க. உண்மையாகவே இன்றைக்கி யூத் அப்படி தான். இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, 80s 90ஸ்லேயே இப்படி தான் யூத். நல்லாமும் அப்படி தான். ஒரு பெண்ணு மேலே மையல் கொண்டதே கிடையாது. அது சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நான் மட்டும் இல்லை, எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே எல்லாமே இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மனநிலை தான். இன்றைக்கி தான் 50 வயசில் கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சிருக்கிறதா நினைக்கிறேன். இன்றைக்குமே மனம் அலைப்பாயுது அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் நமக்கு குழந்தை இருக்குது, நமக்கு பொண்ணு இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம சில விஷயங்களை மாற்றிக்கிறோம். அவ்வளோதான் மனித இயல்பு. அதை ரொம்ப அழகாக படம் பிடிச்சி காட்டுறது. இந்த ஸ்கூல் காலேஜ் டேஸில் இன்ஃபாச்சுவேஷன், ஒரு குட்டி லவ், ஒரு பப்பி லவ், ஒரு ஹார்ட்ஃபுல் லவ், இதெல்லாம் வரும் இல்லைங்களா? அதை ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருக்கிறாரு கென் கருணாஸ். அவரே அந்த படத்துக்கு எழுதி இயக்கிய இயக்குனரும் கூட அப்படிங்கிறது நம்மளால் நம்பவே முடியல. அவ்வளோ ஜென்யூனாக இருக்குது. சில குறைகளும் இருக்குது, அது இல்லாமல் இல்லை. என்ன மெயினாக ஒரு குறை சொல்கிறோன்னா, இந்த ரிசல்ட்டு 12th ரிசல்ட்டு பார்க்க போகிற அன்றைக்கே அங்கே ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணவங்களாம் போஸ்ட் ஓட்டி இருக்கிறது. ஆக்சுவலாக இப்போலாம் ரிசல்ட்டு பார்க்க நம்ம ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆன்லைனில் 2016லேருந்தே ஆன்லைன் இருக்குது. அப்படியே ஸ்கூலுக்கு போனால் கூட முத நாளே அப்படி பேனர் அடித்து ஓட்டுவாங்க அப்படிங்கிறலாம் இருக்குது. நம்ம மார்க் ஷீட் வாங்க தான் ஸ்கூலுக்கு போவோம். என் காலம் 90 91ல் நான் 12th முடித்தேன். 90 91 எஜுகேஷன் பீரியடில். அப்போவே பேப்பரில் ரிசல்ட் வந்துடும். நம்ம அன்றைக்கி ஸ்கூலுக்கு போக மாட்டோம். 2 நாள் கழித்து நம்ம பாஸாக ஃபெயிலான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஸ்கூல் போய் மார்க் ஷீட்டை வாங்குவோம் இல்லைங்களா? அதை மட்டும் கொஞ்சம் சரியாக கன்வே பண்ணல கென் கருணாஸுங்கிறத தவிர்த்து இந்த படத்தில் பெருசாக குறை இல்லை. ஆனால் 3 அது நம்ம தனுஷ் நடிக்க அவருடைய முன்னாள் மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணதான், ஐஸ்வர்யா தான் அவங்க டைரக்ட் பண்ண 3 படம். இன்னொன்று சில சிம்பு படம், சில தனுஷ் படங்கள், சில விஜய் படங்களோட சாயலும் படத்தில் இருக்குது. டைட்டிலே யூத் தானப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனாலும் ஒரு புதுசாக இன்றைக்கி உள்ள ஜென்சி கிட்டுக்கு ஏற்ற ஒரு கதையாக வேறு லெவலில் வந்திருக்குது இந்த யூத்.